ஒவ்வொரு நாளும் நம்ம அம்பிகை கதையா பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பத்தின கதையை தான் நான் சொல்ல போறேன். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மீனாட்சி தேவி எதுக்கு அவங்க கையில கிளியை எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா அந்த கிளி பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை சொல்லும் போது அது கவனமா கேட்டு தேவி கிட்ட திருப்பி திருப்பி சொல்லும், நினைவூட்டவும் செய்யும். அதனாலதான் நம்மளுடைய பிரார்த்தனையும் சீக்கிரமா நிறைவேறுது. பாண்டிய மன்னன் பெயர் மலையத்வஜன். அவனுடைய மனைவி காஞ்சனமாலையோட ஒரு யாகம் செய்யறான். அந்த யாகத்துக்கு அவன் பிரார்த்திக்கிறான். என்னதுன்னா, பார்வதி தேவியும் சிவபெருமானியும் குழந்தை பாக்கியத்துக்காக அவர் பிரார்த்திக்கிறாரு. அதுக்கு பரிகாரமா பார்வதி தேவியே மனம் இறங்கி 3 வயது பெண் குழந்தையா நெருப்புல இருந்து ஒதிக்கிறாங்க. காஞ்சனமாலையோட மடியில வந்து விழுறாங்க. அரசனும் அரசியும் அந்த குழந்தைய பாக்குறாங்க. அதுக்கு 3 ஸ்தனங்கள் இருக்கு. 3 ஸ்தனங்கள்னா பிரெஸ்ட்ஸ். அத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்ப வானத்துல இருந்து ஒரு அசரீரி எழுது, இந்த குழந்தைய நீங்க ஆண் மாதிரியா வளங்க, இந்த பெண்மணி இவ நல்லா வளர்ந்தோனே இவளுக்கு பட்டம் சூட்டுங்க, அதாவது பட்டத்து ராணியா பட்டம் சூட்டுங்க. அவளுக்கு மனப்பருவம் வரும்போது அவளுடைய 3 ஸ்தனங்கள்ல ஒன்று மறைஞ்சிடும் அப்படின்னு அசரீரி சொல்லுது. இதை கேட்டோன்னே அதே மாதிரியா மலையத்வஜனும் அவங்களுடைய மனைவியும் பண்றாங்க. அந்த குழந்தை நல்லா வளருது. போர்க்கலையில சிறந்ததாவும் மீனாட்சி தேவி நல்லா அப்படியே வளர்றாங்க. அப்ப பட்டத்து ராணியா அவங்களுக்கு முடி சூட்டுறாங்க. அப்ப மதுரையில இருந்து படையோட அவங்க கிளம்புறாங்க. வேகமா போய் எல்லா பூமியில இருக்கிற ஒவ்வொரு அரசரும் ஆண்டுட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாரையுமே தோற்கடிச்சிட்டாங்க. கிழக்கு பக்கமா அவங்க போறாங்க. கிழக்கு பக்கம்னா அமராவதி பட்டினம். அந்த ஆண்டுட்டு இருந்த ராஜா பெயர் இந்திரன். இந்திரனையும் அவங்க தோற்கடிச்சிடுறாங்க. இப்ப நேரா அவங்க கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துல இருந்த சிவனுடைய காவலரா இருந்த நந்தி தேவரையும் தோற்கடிச்சிடுறாங்க. சிவபெருமானுக்கு மீனாட்சி தேவி யாருன்னு தெரிஞ்சதுனால அவங்க வேகமா வராங்க. வாங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீ மதுரையம்பதியிலேருந்து நீ கிளம்புனால அப்பலேருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப நீ மதுரையம்பதிக்கு போ, நான் உன்னை வந்து சீக்கிரமா நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. 3வது சன்ன வந்து அதே உடனே மறைஞ்சிருது. தேவியும் வந்து நேரடியா மதுரையம்பதிக்கு போயிடுறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமணம் ரொம்ப கோலாகலமா நடந்தது. தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. பதஞ்சலி முனிவரும் வியாபார வரதர் அப்படிங்கிற ஒரு முனிவரும் அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காராங்க. மனைவீட்டார் வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க பரிமாறுறாங்க. அப்ப பதஞ்சலி முனிவரும் வியாபார பதரதும், இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம், இறைவனுடைய ஆனந்த தாண்டவம் பார்த்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க சிதம்பரத்துல இருக்கிற எம்பெருமான் வந்து காலம் மாற்றி ஆனந்த தாண்டவம் ஆடுறத பார்த்து தான் அவங்க தினமும் சாப்பிட்றாங்க. இதை கேட்டு சிவபெருமானும் காலம் மாற்றி ஆடுறாங்க. ஆனந்த தாண்டவமாவும் இருந்தது. அதை பார்த்துட்டு முனிவர்களும் அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஏன் தேவிக்கு வந்து அங்கையர் கண்ணி மீனாட்சி அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு தெரியுமா? அவங்களுக்கு மீனாட்சின்னு பேர் வந்தது காரணம் அவங்களுடைய கண்கள் வந்து மீன் மாதிரியா இருந்ததுனால தான் அவங்களுக்கு மீனாட்சின்னு பேர் வந்தது. அங்கையர் கண்ணின்னு ஏன் பேர் வந்ததுன்னு அவங்க ஒரு குறிப்பா அவங்க சொல்றாங்க. மீன் வந்து தன்னுடைய குட்டிகளை கண் போல் காக்குமா, அதே மாதிரியா மீனாட்சி தேவியும் எல்லோரையும் மீன் வந்து தன்னுடைய குட்டியை பார்க்கல, அது மாதிரியா பார்க்கறதுனால அவங்களுக்கு அங்கையர் கண்ணின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அங்கையர் கண்ணின் பேர் வந்ததுக்கு காரணம் ஒரு பக்தன் அவனுக்கு தீல கண் இழந்துருது. அதனால அவங்க திருப்பி கண் பார்வை தந்ததுனால தான் அவங்களுக்கு அங்கையர் கண்ணி அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு கிடைச்சுதான். அந்த கதை என்னன்னு தெரியுமா? நீலகண்டர் தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் வந்து சிறு வயதிலேயே மீனாட்சிக்கு அவர் உபாசகரா இருந்தாராம்.
இத பார்த்துட்டு அந்த நாட்டு மன்னன் திருமலை நாயக்கர் அவர் இவரை முதலமைச்சரா நியமிச்சிடுறாங்க. அதனால அந்த தீட்சிதரும் என்ன பண்றாருன்னு தெரியுமா? அவர் ஆன்மீக வாழ்க்கை தத்துவத்தை அவர் மறக்காம எப்போதுமே அவர் கடைபிடிப்பாராம். அப்ப ஒரு நாள் தீட்சிதருக்கு பெரும் சோதனை ஒண்ணு வருது. அது என்ன காரணம்னா, திருமலை நாயக்கர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சிலையையும் தன்னுடைய மனைவி சிலையையும் அமைக்குமாறு சொல்றாரு. அதே மாதிரியா தீட்சிதரை என்ன பண்றாருன்னா, ஒரு சிற்பியை கூப்பிடுறாரு. அவர் நல்ல கை தேர்ந்த சிற்பி. அவர் முதல்ல ராணியோட அந்த சிற்பத்தை செய்யறாரு. அந்த ராணியோட சிற்பத்தை செய்யும் போது ஒரு சில்லுக்கல் சிதறி விழுந்துடுது. அதை திருப்பி திருப்பி அவர் எடுத்து வைக்கிறாரு. ஆனா திருப்பி திருப்பி கீழே தான் விழுது. அவர் நேரடியா தீட்சிதர் கிட்ட சொல்றாரு. ஏன்னா தீட்சிதருக்கு தெய்வக்கலையில ரொம்ப பெரிய பக்தியும் இருந்தது, அவரால் செய்யவும் முடியும். அப்படி அந்த சிற்பி சொன்னதை கேட்டோன்னே அப்ப அவருக்கு ஒரு ஞாபகம் வந்ததான். அவருக்கு ஞான கண் ஏற்கனவே இருக்கும். அதனால ராணிக்கு வலது கால் தொடையில ஒரு மச்சம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த சில்லுக்கள் சிதறினதும் அந்த வலது தொடையில தான். அதனால இந்த சிலையை இப்படியே வச்சிருங்க, இது இப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், பிரச்சனை வந்தா நம்ம அப்புறமா அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தீட்சிதரும் சொல்லிடுறாரு. அதே மாதிரியே சிற்பிய போயிடுறாரு. ஆனா இந்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிஞ்சிருது. மன்னர் தீட்சிதர் மேல சந்தேகப்பட்டு இவரை வீட்டுல போய் கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே எல்லா காவலர்களும் கூட்டமா போய் வீட்டை டும் டும் அப்படின்னு தட்டுறாங்க. மனைவி இத பத்தி சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு தீட்சிதர் பயந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் மீனாட்சிக்கு ஜோதி காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜோதியை அவருடைய கண்கள்ல அவர் காமிச்சதுனால அவருடைய கண் பொசுங்கி விட்டுருது. இது எப்படியோ அரசருக்கும் தெரிஞ்சிருது. அரசரும் வராரு, ஓடோடியும் வராரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படினாலும் தீட்சிதர் ஞானக்கண் படைச்சவர், அவர் ஞான செல்வர். அதனால அவர் 108 பாசுரங்கள் பாடுறாரு. அம்மனுடைய திருவருளால அவருக்கு திருப்பி கண் கிடைச்சிருது.